Good morning, students. Today we discuss the topic History Unit 3 Early Tamil Society and Culture. In the previous episode, we discussed about sources for the study of Tamil society, the Sangam age, polity and society பார்த்தோம். Now let us see the topic economy, அதாவது பொருளாதாரம், சங்கம் ஏஜ் பொருளாதாரம். The economy was mixed as elaborated in the Thinnai concept. People practiced agriculture, pastoralism, trade and money exchange, hunting, gathering and fishing depending upon the ecozones in which they lived. அதாவது திணை கோட்பாட்டு விளக்குறது மாதிரி சங்ககால பொருளாதாரம் பல வகைப்பட்டதாக இருந்துச்சு. வேளாண்மை, கால்நடை வளர்க்கிறது, வியாபாரம், பணப்பரிமாற்றம், வேட்டையாடுதல், மீன்பிடித்தல், இந்த மாதிரி மக்கள் வாழ்ந்த அவங்களோட நிலங்களுக்கு ஏற்ற மாதிரி தொழில்களையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை சார்ந்த பொருளாதாரம் சங்ககால மக்களின் வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்கிறதுல வேளாண்மை தான் முதலிடத்தில் இருந்துச்சு. அதாவது விவசாயம், நெல், கரும்பு, சிறு தானியங்கள்லாம் பயிரிட்டாங்க. நன்சை நிலத்திலும் புன்சை நிலத்திலும் பயிர் தொழில் பண்ணாங்க. ஆற்று பகுதிகளிலும் வடிநீர் பகுதிகளிலும் குளம், ஏரி போன்ற நீர்நிலைகள் நீர்ப்பாசன வசதி பெற்ற பகுதியெல்லாம் நெல் பயிரிட்டாங்க. ஏன்னா நெல்லுக்கு அதிகமான நீர் தேவைப்படும். தானியங்கள் புன்சை நிலத்தில் பயிரிட்டாங்க. புன்சைன்றது மானாவாரி பயிர், மழை பெஞ்சால் மட்டும்தான் தண்ணி இருக்கும். செந்நெல், வெண்ணெல், ஐவன் நெல் என பல வகையான நெல்கள் குறித்து இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதிச்சநல்லூரிலும் பொருத்தல் என்ற இடத்திலும் செஞ்ச அகழ்வாய்வுகளில் தாலிகளுடன் கூடிய நெல்லும் கிடச்சிருக்கு. அதாவது பானைகளில் நெல் போட்டு வச்சது கிடச்சிருக்கு. வனப்பகுதியில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடும் செஞ்சாங்க. அந்த முறைக்கு பேர் புனம் அப்படின்ற பேர். கால்நடை வளர்ப்பு அப்படின்னா என்னென்னா, பசு, எருமை, காளை உள்ளிட்ட மாடுகள், வெள்ளாடு, செம்மறி ஆடுகளை வளர்த்தல் மூலம் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கினாங்க. அது சங்ககால கைவினை மற்றும் தொழில் கூடங்கள், அது இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட் ஆஃப் தி சங்கம் ஏஜ். கைவினை தயாரிப்புகளும் நுண்ணிய வேலைப்பாடுடைய தொழில் பொருள்களும் நகர வாழ்வின் முக்கியமான அடையாளங்கள். சங்ககாலத்தில் வெவ்வேறு பொருள்களை தயாரிக்கும் திறன் பெற்ற தொழிலாளர்கள் இருந்தார்கள். பொருள்களை உற்பத்தி செய்யும் இடத்துக்கு பேர் தொழில் கூடங்கள். முதல்ல பாருங்கள், பாட்டரினா மண்கலம் செய்தல். மண்கலன்களை செய்கிறது பரவலாக எல்லா இடத்துலையுமே காணப்பட்டது. மக்களின் அன்றாட வாழ்வைக்கு பலவிதமான மண்கலன்கள் தேவையாக இருந்துச்சு. அது எப்படின்னா, கரிய நிறமுடையதாக இருந்துச்சு, செந்நிற வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் வரையப்பட்டவை, கருப்பு சிவப்பு நிறத்தவை என்று பலவிதமான மண்கலங்கள் தயாரிக்கப்பட்டன. அடுத்து பாருங்கள், அயன் ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரி, இரும்பு உருக்கு தொழில். இரும்பை கொண்டு கருவிகள் செய்கிறதும் முதன்மையான தொழிலாக இருந்துச்சு. பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா இரும்பை உருக்கும் ஆலைகளும் இருந்துச்சு. அகழ்வாய்வு மேற்கொண்ட பல இடங்களில் கொள்ளுலைகள், உருக்கு உலைகள் ஆகியன இருந்த தடயங்கள், அதாவது அடையாளம் காணப்படுகிறது. அதெல்லாம் இருந்துச்சுன்றது அடையாளம் காணப்படுது. கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழ்வாராய்வில் வெளிப்பட்டிருக்கு. இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க காலத்தில் குறிப்புகள் இருக்குது. உழவு கருவிகளும் வாள், ஈட்டி, கத்தி போன்ற படைக்கருவிகளும் தயாரிக்கப்பட்டன. ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது கல் செய்த அணிகலன்கள். சங்ககாலத்து மக்கள் பலவிதமான அணிகலன்களை அணிந்து தங்களை அழகுபடுத்திக்கிட்டாங்க. எளிய மக்கள் பூக்களையும் இலை தலைகளையும் சூடிக்கிட்டாங்க. அதோடு சுட்ட களிமண், உலோகம் ஆகியவற்றாலான அணிகலன்களை அணிஞ்சு மகிழ்ந்தாங்க. செல்வந்தர்கள் செம்பு, தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களில் செய்த நகைகளில் நவமணிகளையும் பதித்து அழகுபடுத்தி அணிந்தாங்க. சரியா? இந்த பாருங்கள், கார்லினியன் பீட்ஸ் வித் எட்ச்டு டிசைன்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ். இன்னொன்று கார்லினியன் பீட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ், அது செம்மணிகள். சங்க காலத்து சேர்ந்த செம்மணிகள் தான் கார்லினியன் பீட்ஸ்லாம். அடுத்து கோல்டு ஜுவல்லரி, தங்க நாணயங்கள், தங்க ஆபரணங்கள். தங்கத்தாலான அணிகலன்களை சங்ககால மக்கள் அதாவது பரவலாக அணிஞ்சாங்க. ரோமானியர்களோட வியாபாரத்தின் மூலமாக கிடைத்த நாணயத்தை கொண்டு நகைகள் செஞ்சாங்க.
கேரளத்தில் கேரளாவில் பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான அதாவது பொன்னை உருக்கி நகைகள் செஞ்சதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த அகழ்வாய்வு சின்னங்களான சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் ஆகிய இடங்களிலும் அரிக்கமேடு, கீழடி, பட்டணம் ஆகிய பழங்கால நகரங்களிலும் தங்க அணிகலன்கள் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் பாருங்கள், சில அணிகலன்கள்லாம் பார்க்கலாம். இது பெருந்தல்ல கிடைச்சது. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எங்கே கிடைச்சதுன்னா பட்டணமில். அடுத்து கண்ணாடி மணிகள். கண்ணாடி மணிகள்னால் கிளாஸ் பீட்ஸ். கண்ணாடி மணிகளை, அதாவது கண்ணாடியிலான அழகு ஆபரணங்களை செய்யும் முறையை அங்கால மக்கள் அடைஞ்சிருந்தாங்க. சிலிக்கா மற்றும் பிற பொருட்கள் அந்த பொருட்களை என்ன பண்ணுவாங்கன்னா உருக்கி நீண்ட சிறிய குழல்களாக்கி பின்னே அதை என்ன செய்வாங்க, சிறு அப்படியே நீண்ட குழலை சின்ன சின்ன மணிகளாக நறுக்குனாங்க. கண்ணாடி மணிகள் பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் தயாரிக்கப்பட்டுச்சு இல்லையா. அரிக்கமேட்டிலும் கடலூருக்கு அருகில் உள்ள குடிக்காடு என்ற ஊரிலும் கண்ணாடி மணியும் செய்யும் தொழிலகங்கள் இருந்துள்ளன. விலையுயர்ந்த நவமணி கற்களை வாங்க இயலாதவங்க கண்ணாடி மணிகளை அணிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து பாருங்கள், முத்து குளித்தலும் சங்கு வளையலும், ஃபியல் பிசிங். அடுத்து பாருங்கள், பியல் ஃபிஷரி அண்ட் ஷெல் பேங்கிள்ஸ். முத்துக்குளித்தலும் சங்கு வளையல்களும். அது கீழடி அகழ்வாயின் போது ஒரு முத்து கிடைத்துள்ளது, ஒரு முத்து கிடைச்சிருக்கு. சங்குகளை அறிந்து வளையல்கள் செய்யும் தொழிலும் சங்க காலத்தில் சிறப்புற்றிருந்தது. பாம்பன் கடல் பகுதியில் என்ன பண்ணாங்கன்னா இந்த சங்குகளெல்லாம் சேகரித்தாங்க. கைவினை கலைஞர்கள் அவற்றை அழகுபடுத்தி அழகுற அறுத்து அழகான வளையல்கள் செய்தனர். முழுமையான சங்குகளும் உடைந்த வளையல்களும் பல தொல்லியல் இடங்களில் கிடைத்துள்ளன. பெண்கள் சங்கு வளையல்கள் போட்டிருந்தது குறித்து சங்க இலக்கியங்கள் குறிப்புகள் காணப்படுகின்றன. பாருங்க, டெக்ஸ்டைல். சரியா, டெக்ஸ்டைல்ஸ்ன்றது துணி நெசவு. துணி நெசவு இன்னொரு முக்கியமான தொழில். நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கொடுமணலில் கிடைச்சிருக்கு. கலிங்கம் மற்றும் பிற வகை துணி வகைகள் குறித்து இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன. பெரிப்ளஸ் என்ற நூலில் தமிழகத்தின் துணிகள் நெய்யப்பட்டது குறித்து தகவல்கள் இருக்குது. இந்த நூல் நூற்கும் கதிர், அதாவது ஸ்பிண்டில் ஹோல்ஸ் அப்படின்னா என்னென்னா, பருத்திலிருந்து நூலை எடுப்பதற்கு நூல் நூற்கும் கதிர் பயன்படுகிறது. எக்ஸ்சேஞ்ச், ட்ரேட், மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் ட்ரேட் ரூட்ஸ். பண்டமாற்றம், வணிகம், வணிகர்கள், வணிகப் பெருவெளிகள். நெல் முதலான தானியங்கள், கால்நடை வளர்ப்பு, கைவினைப் பொருள் தயாரிப்பு இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். ஆனால் மக்கள் வாழ்ந்த எல்லா இடங்கள்லையுமே எல்லா பொருள்களையும் தயாரிக்க முடியாது. ஒரு இடத்துல கிடைக்கின்ற மூலப்பொருள்களும் வளமும் அது செய்யக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்ற இடத்துல இருக்க மாட்டாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த கடற்கரையின் மணல் பகுதியில் நெல் பயிரிட முடியாது. அதே சமயம் மலைப்பகுதியில் கடலும் மீனும் உப்பும் கிடைக்காது. அப்போ ஒரு இடத்துல கிடைக்கும் பொருளை மற்ற இடத்தில் உள்ளவர்கள் மற்ற உள்ள பொருள்களை கொடுத்து மற்றொரு பொருளை வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கு தான் பண்டமாற்று அப்படின்ற பேர். இப்போ ட்ரேடர்ஸ் பாருங்கன்னா, இந்த டேர்ம்ஸு வணிகர் அண்ட் நிகமா அப்பியர் இன் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன். தமிழ் பிராமி கல்வெட்டில் வணிகர்கள், நிகமா ஆகிய சொற்கள் காணப்படுகின்றது. இவங்க நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் இருந்தாங்க. யாருன்னா கோல்டு மெர்ச்சன்ட்ஸ், கிளாத் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் சால்ட் மெர்ச்சன்ட்ஸ். இந்த சால்ட்டு மெர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பேர் என்னென்னா உமனர்ஸ்னு பேர். அவங்க ஒரு மாட்டு வண்டியில் தம் குடும்பத்தோடு போய் உப்பு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து முறைகள். புல்லக் கார்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வேர் யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் பை லேண்டு. அதாவது ஒரு பொருள்களை கொண்டு போகிறதுக்கு மாட்டு வண்டிகளும் விலங்குகளும் தான் பயன்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் பல்வேறு நகரங்களும் வணிக வழிகளால் இணைக்கப்பட்டிருக்கு. Trade routes linked the various towns of Tamilagam. Various types of watercrafts and sea-going vessels such as, அதாவது கடலில் பயணம் செய்வதற்கு உதவிய பொருள் என்னென்னா களம், பரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய். இதெல்லாம் கடல் போக்குவரத்துக்கு பயன்பட்டுச்சு அப்படின்றது குறித்து இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பார்ட்டர் அண்ட் காயின்ஸ், பண்டமாற்று முறையும் நாணயங்களும்.
வாட்டர் வாஸ் த பிரைமரி மோட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பண்டமாற்று முறை மூலமாக தான் மக்களிடையே பெருமளவில் பரிமாற்றம் நடைபெற்றுச்சு. அரிசியை கொடுத்து மீனை வாங்கினாங்க. உப்பு விலை மதிப்புடையதாக கருதப்பட்டது. எனவே ஒரு குறிப்பிட்ட அளவு உப்புக்கு அதே அளவு அரிசி வாங்கிக்கிட்டாங்க. சங்ககால சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் மலையமான் ஆகிய அரசர்களின் நாணயங்கள் பெருமளவு கிடைச்சிருக்கிறத வச்சு அவை பரவலாக பழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தமிழகம் அண்ட் ஓவர்சீஸ் இன்டராக்ஷன்ஸ், அதாவது தமிழகமும் வெளிநாட்டு தொடர்புகளும் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட்லேயும் சரி வெஸ்ட்லேயும் சரி பல வெளிநாடுகளோட தமிழர்கள் வியாபாரத்துறவு வச்சுருந்தாங்க. ரோமானிய கப்பல்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மான்சூன் அப்போ பருவக்காற்று வீசும் சமயத்தில் மேற்குள்ள அரபிக்கடலை கடந்து தமிழக கடற்கரைக்கு வந்துச்சு அந்த ரோமானிய கப்பல்கள். என்ன பண்ணாங்கன்னா மிளகு போன்ற நறுமண பொருள்களும் யானை தந்தம் நவமணிகள் உள்ளிட்ட அரிய பொருள்களும் தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணாங்க. தங்கம், வெள்ளி, செம்பு உள்ளிட்ட உலோகங்களும் இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. கிரேக்க, ரோமானிய, மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர் யவனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள யவனர் என்ற சொல் கிரேக்க பகுதியில் உள்ள அபேனியான்லேருந்து வந்தது. சரியா? இங்கே பாருங்கள், அகநானூறு போயம் 149 டிஸ்கிரைப்ஸ் த ட்ரேடிங் அட் த போர்ட் ஆஃப் முசிறி as follows. The well-crafted ship of the Yavana came with gold returned with pepper at the wealthy port of முசிறி. அதாவது இந்த நன்கு வடிவுடைய யவனர்களின் கப்பல் தங்கம் போன்ற பிற உலோகங்களுடன் முசிறி துறைமுகத்துக்கு மிளகை ஏற்றி சென்றதாக அகநானூற்றில் 149ஆம் செய்யுள் சொல்லுது. தமிழ்நாட்டிலேருந்து செங்கடல் கரைக்கு, அதாவது ரெட்சி, தமிழ்நாடுலேருந்து ரெட்சி கோஸ்ட்டு, செங்கடல் கடற்கரை ரெட்சி கடற்கரையில் உள்ள பெர்னிக்கோ என்ற துறைமுகத்துக்கு 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தேக்கு மர பலகை துண்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த தமிழில் பானை ஓடு ஒன்றும் கண்டடிச்சிருக்காங்க பெர்னிக்கா துறைமுகத்தில். ரெட்சி கடற்கரையில் பெர்னிக்கோ துறைமுகத்துக்கு வடக்கு பகுதியில் உள்ள இன்னொரு துறைமுகம் குசேர் அல் கதீம் அப்படின்றது. இந்த இடத்துல தமிழ் பிராமி எழுத்துக்கள் உண்ட 3 சுடுமண் பானை துண்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் பனை, ஒரி, கண்ணன், சாத்தன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பெரும் பத்தன்கல் அப்படின்ற பேரில் தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான் லுக் பாட் என்ற இடத்துல ஒரு அரிய கல் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த கல் பெரும் பத்தன் என்பவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மேலும் அவர் ஒரு பொற்கொள்ளராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறாங்க. இந்த கல் எதுக்கு பயன்படுதுன்னா தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் ஒரு உரைக்கல். பியூரிட்டி ஆஃப் கோல்டு, டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் கோல்டு. எமர்ஜென்ஸ் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் போர்ட், நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் தோற்றம். இந்த சங்கம் ஏஜ் சாத ஃபஸ்ட்டு அர்பனைசேஷன் இன் தமிழகம். சங்க காலத்தில் தான் தமிழ்நாட்டில் நகரங்கள் முறையாக உருவாச்சு. சிட்டிஸ் டெவலப்டு பிரிக் பில்டிங்ஸ், ரூஃப் டைல்ஸ், ரிங் வெல்ஸ் அண்ட் பிளான்ட் டவுன்ஸ், ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஸ்டோர் ஹவுசஸ். அதாவது இந்த சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் கொண்ட திட்டமிட்ட நகரங்களில் செங்கலால் ஆன கட்டடங்கள் கட்டப்பட்டன. வீடுகள் கூரையாக ஓடுகள் வேஞ்சாங்க. உரை கிணறுகளும் சேமிப்பு கிடங்குகளும் இருந்தாங்க. இந்த டவுன்ஸ் ஒர்க்ட் அஸ் போர்ட் அண்ட் ஆர்டிசன் சென்டர்ஸ். சில நகரங்கள் துறைமுக பட்டினங்களாகவும் கைவினை தொழில் மையங்களாகவும் இருந்தன. சரியா? இந்த ஈஸ்ட் கோஸ்ட் பகுதியில் அமைஞ்ச அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கை ஆகிய நகரங்களும் கேரளாவில் பட்டணம் இது ஒரு போர்ட்டாக இருந்துச்சு. காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை, கொடுமணல் ஆகிய நகரங்கள் உள்நாட்டு வணிக மையங்களாக இருந்தன. இதில் பல வகையான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பண்டங்களும் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. பிரான்ஸ் வெசல்ஸ், பீட்ஸ், ஷெல் பேங்கிள்ஸ், கிளாஸ் பீட்ஸ், பாட்டரி வித் நேம்ஸ் ஆஃப் பீப்புள். அதாவது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலுமே இந்த நகரங்கள் அளவில் பெருசாக இருந்துச்சு. நகரங்களை தவிர எண்ணற்ற சிற்றூர்களிலும் மக்கள் வாழ்ந்தாங்க. வெண்கல பொருள்கள், மணிகள், சங்கு வளையல்கள், கண்ணாடி மணிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் மக்களுடைய பெயர்கள் பொறித்த மண்கலங்கள் போன்றவையெல்லாம் கிடச்சிச்சு. பட்டணம் கேரளா பாருங்கள். பட்டணம் இஸ் லொக்கேட்டட் நியர் நார்த் பரவூர் இன் வடகேக்கரா வில்லேஜ் ஆஃப் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா. It was an ancient port town that had overseas connection with the western and eastern worlds.
அதாவது கேரளாவில் வந்து எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் அந்த ஊரை ஒட்டிய வடகேக்கரான்ற சிற்றூரின் பக்கத்தில் தான் பட்டணம் அமைஞ்சிருக்கு. இது வந்து மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வியாபார தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம் தான் அந்த பட்டணம்ங்கிறது. பாருங்கள், டிரான்ஸ்கேஸ் கிளாஸ்டு பாட்டரி வெஸ்ட் ஏசியா, அதாவது பச்சை கலந்த நீல வண்ணம் உள்ள மேற்காசிய பானை ஓடுகள். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்காசிய பானை ஓடு. தி கேமியோ பிளாங்க்ஸ் இன் கேர்லினியன், செதுக்கு மணிகள் செய்வதற்கான செம்மணி கற்கள். எக்ஸ்கவேட்டட் அட் பட்டணம், அதாவது ஒரே மரத்தாலான படகின் பகுதி. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ஃப்ரம் பட்டணம், இது தங்க அணிகலன்கள் எல்லாம் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து கொடுமணல்ன்றது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டு. கொடுமணல் தமிழ்நாட்டுக்கு வந்து ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது கொடுமணல்ன்ற ஊர் எங்கே இருக்குன்னா லொக்கேட்டட் நியர் ஈரோடு இன் தமிழ்நாடு அண்ட் இஸ் ஐடென்டிஃபைடு வித் த கொடுமணம் ஆஃப் 10 எவிடன்ஸ் ஆஃப் அயன் ஸ்டோன் பீட் அண்ட் செல் ஒர்க் as well as megalithic burials has been discovered at this site. More than 300 pottery inscription in Tamil Brahmi have also been found. அதான் இந்த கொடுமணல் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ஈரோடு பக்கத்தில் இருக்குது. சங்க இலக்கியங்கள் 10 வந்து கொடுமணம் அப்படின்ற ஒரு கொடுமணம்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஊர் தான். பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுடைய சான்றுகளும் இங்கே கிடச்சிருக்கு. தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் கொண்ட 300க்கு மேற்பட்ட மண்கல பொறிப்புகள் வந்து இந்த ஊரில் கிடச்சிருக்கு. இது பாருங்கள், எக்ஸ்கவேட்டட் மெகாலித்திக் பரியல் அட் கொடுமணல், அதாவது அகழ்வாயுவில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை. அடுத்து அயன் ஆப்ஜெக்ட் கார்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஃப்ரம் கொடுமணல், குதிரை சேனத்திலிருந்து பயன்படுத்தப்படும் இரும்பு வளையங்கள். அப்படின்னா ஜார் வித் ரைட்டிங் இன் பிராமி, அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட ஒரு குடுவை. செல் பேங்கிள் பிராக்மெண்ட்ஸ் அண்ட் எ காஞ்ச் கொடுமணல், சங்கு வளையங்களின் உடைந்த பகுதிகள் சங்கு. கார்லினியன் பீட்ஸ் கொடுமணல், செம்மணி கல்லால் செய்யப்பட்ட மணிகள். பாருங்கள், ஹியூமன் ஸ்கெலிட்டன் ஃப்ரம் கொடுமணல், மனித எலும்புக்கூடு. கீழடி நியர் மதுரை, கீழடி எங்கே இருக்குப்பா? மதுரை பக்கத்தில் இருக்குது. சரியா? கீழடி இஸ் லொக்கேட்டட் நியர் சுலைமான் ஈஸ்ட் ஆஃப் மதுரை ஆன் த ஹைவே டு ராமேஸ்வரம் in a large coconut garden called பள்ளிச்சந்தை திடல். The Archaeological Survey of India excavated an ancient town during to the Sangam age. Archaeological excavation have produced evidence for brick buildings, drainage, Tamil Brahmi inscription on pottery, beads of glass, Garlinian and quartz, pearls, iron object, game pieces and antimony rods. Further excavation may shed light on the nature of the craft production and the cultural activities undertaken at these settlements. அதாவது மதுரைக்கு பக்கத்தில் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய நெடுஞ்சாலையில் சுலைமான் என்ற ஊருக்கு பக்கத்தில் கீழடி இருக்குது. இங்கே வந்து பள்ளிச்சந்தை திடல் அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய இந்த பரந்த தென்னந்தோப்பில் வந்து அகழ்வாராய்ச்சியாளர்கள் தான் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் வந்து அகழ்வாய்வு மேற்கொண்டாங்க. அதன் மூலம் சங்க காலத்து நகரம் ஒரு புதைஞ்சு போயிருக்கதை பார்த்தாங்க, கண்டுபிடிச்சாங்க. செங்கல் கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி ஸ்கிரிப்டு, மட்கல ஓடுகள், செம்மண்ணிலான அணிகள், முத்து, இரும்பு பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், கண்ணுக்கு மை தீட்டக்கூடிய கம்பி, இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் அகழ்வாய்வுகளை மேற்கொண்டால் கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து பல தகவல்கள் தெரிய வரும். இது பாருங்கள், பிரிக் ஸ்ட்ரக்சர் அட் கீழடி, செங்கல் கட்டுமானம். எ பிரிக் ஸ்ட்ரக்சர் கீழடி, இது என்னது? இதுதான் வந்து என்னது? செங்கல் கட்டுமானங்கள். இதுவும் வந்து என்னது? செங்கல் கட்டுமானம் தான். இது வந்து செங்கல் தொட்டி.
A brick built tank கீழடி தான் செங்கல் தொட்டி. இது ஃபர்னான்ஸ் கீழடி அப்படின்னா உருக்கு உலை. கிறிஸ்டல் ஏர் ஆர்னமெண்ட்ஸ் கீழடி காதணிகள். வேரியஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஃப்ரம் கீழடி. கீழடியில் கிடைச்ச பல விதமான பொருட்களும் அணிகலன்களும். ஃபெய்த் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் அதான் நம்பிக்கைகளும் வழிபாட்டு முறையும். Like the diverse nature of the society and economy, the belief system of the Sangam age was also diverse. அதாவது சங்ககால சமூக மற்றும் பொருளாதார அமைப்பில் எப்படி பல்வேறு நிலைகள் காணப்படுகிறதோ அதே மாதிரி மக்களின் வழிபாட்டு முறையிலும் என்னது பல்வேறு நிலைகள் காணப்படுகிறது. மக்கள் பல கடவுள்களை வணங்குறாங்க. இட் கன்சிஸ்டட் ஆஃப் அனிமிசம் அதாவது ஆவி வழிபாடு, ஆன்செஸ்டர் வர்ஷிப் மூதாதையர் வழிபாடு, ஹீரோ வர்ஷிப் வீரர்கள் வழிபாடு, ஒர்ஷிப் ஆஃப் செவரல் டெய்டிஸ் சிறு தெய்வ வழிபாடு. இதெல்லாம் சங்க காலத்தில் இருந்துச்சு. தொல்காப்பியம் டெய்டிஸ் முருகன், திருமால், இந்திரன், வருணன் அண்டு கொற்றவை. அதாவது 5 திணைகளுக்கும் 5 வகை நிலங்களுக்கும் உரிய வழிபாட்டு கடவுள்களை தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. அதில் குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை சொல்லி தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. People worship natural forces, dead heroes and ancestors. இருந்தாலும் மக்கள் வீரமரணம் அடைஞ்ச வீரர்களையும் தங்களுக்குள்ள தம்முடைய மூதாதையர்களையும் தான் அதிக அளவில் வழிபட்டாங்க. இயற்கைக்கு மீறிய சக்தி கொண்ட ஒரு சடங்குகள் குறித்து சங்க காலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஜெயினிசம், புத்திசம் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் சர்டைன் சென்டர்ஸ். அதாவது குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் மூலம் சமண சமயம் வழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. பெரும்பாலும் சமணர் குகைகள் தான் இருக்கும். வேள்விகள் யாகங்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகளும் இருக்குது. சில இடங்களில் புத்த சமயம் இருந்திருக்கு. வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறான வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. கல்ச்சர் ஆஃப் ஆர்ட்ஸ்னானது நுண்கலைகள். பெர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் ரிச்சுவல் டான்ஸஸ், வெறியாட்டல். அதாவது சங்க காலத்தில் பல வகையான கலைகளும் இருந்திருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது சமய சடங்குகள் போது, விழா நிகழ்ச்சியின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் ஒரு வகைக்கு பேர் வெறியாட்டம் அப்படின்னு பேர். கம்போசிஷன் ஆஃப் போயம்ஸ், பிளேயிங் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டான்சஸ். இது செய்யுள் இயற்றுதல், இசைக்கருவிகளை இசைத்தல், நடனம் ஆடுதல். இதை நிறைய பேர் தெரிஞ்சுருந்தாங்க. சங்க காலத்து உணவு முறைகள் குறித்தும் இலக்கியங்கள் சொல்லியிருக்காங்க. கோல் ஸ்டிக்ஸ் யூஸ்டு ஃபார் டெக்கரேட்டிங் தேர் ஐப்ரோஸ். அதாவது மகளிர் தம் கண்களுக்கு மை தீட்டுவதற்காக செம்பினால் ஆன மெல்லிய குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குச்சிகள் நிறைய அகழ்வாயுவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் அவங்க தங்களுடைய தோற்ற பொலிவிலும் அவர்கள் அக்கறை கொண்டிருந்தார்கள் அப்படின்றது தெரியுது. காப்பர் ராட் யூஸ் ஃபார் டெக்கரேட்டிங் ஐப்ரோஸ். தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் பாருங்கள். தமிழ் பிராமி எழுத்துக்கள் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, யூஸ்டு இந்த சங்கம் ஏஜ் ஃபார் ரைட்டிங் த தமிழ் லாங்குவேஜ். சங்க காலத்து தமிழ் மொழிகளை எழுதுவதற்காக இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்டை பயன்படுத்தினாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Before conclude the lesson, we see the recap. Primary production and exchange and social relationship in the landscape and mercantile activities across the seas led to urbanization and development of culture. அதாவது வேளாண்மை உற்பத்தி, இந்த திணைகளுக்கிடையே உள்ள மக்கள் கொண்ட சமூக உறவு, கடல் கடந்த வியாபாரம் ஆகியவற்றால் நகர வாழ்க்கை வளர்ச்சி அடைஞ்சிச்சு, பண்பாடு செழித்தது, இலக்கியங்கள் தோன்றின. The Thinai concept is a classification of land and people as elaborated in தொல்காப்பியம். அதாவது திணை பேஸ் பண்ணி, ஐவகை திணங்களை பேஸ் பண்ணி நிலங்களையும் மக்களுடைய வாழ்க்கை பிரிவுகளையும் எலாபரேட்டடாக தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. சீபோன் ட்ரேட் வாஸ் டெவலப்டு. இந்திய பெருங்கடல் பகுதியில் கடல்வழி வாணிகம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு.
large towns with buildings made of bricks appeared in Tamil country. செங்கலை வந்து கட்டப்பட்ட கட்டுமானங்களை கொண்ட பெரிய நகரங்கள் தமிழ்நாட்டில் உருவாச்சு. சொசைட்டி வாஸ் டைவர்ஸ் இன் நேச்சர். சமூக அமைப்பு பலவாறாக வேறுபட்டிருந்தது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு வந்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து சரியான முறையில் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.